பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளை நாம் சிந்தித்துவிட்டு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான டாபிக், விலகி போகாதிருங்கள், விலகாதீங்கள். அந்த வார்த்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு நல்லா இருக்குது. விலகி போகாதிருங்கள். எதை விட்டு விலகி போகாது? வாழ்க்கையில நன்மையான காரியங்களை விட்டு விலகி போகும்போது என்ன ஏற்படுது? தீமையான காரியங்களை விட்டு நாம் ஏன் விலக வேண்டும்? இப்படிலாம் நம்ம சிந்திக்கிறோமா என்னன்னு தெரியல. சில நேரங்களில கண்டிப்பா நம்ம இப்படி சிந்தித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்டவர் வந்து எபிரேயர் 13வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை" என்று சொல்லுகிறார். அருமையான வசனம். ஆண்டவர் வந்து நம்மள என்னைக்குமே கைவிட்டதே இல்ல. நம்மள விட்டு விலகுனதும் இல்ல. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய நிழல் கூட நம்மளை விட்டு விலகுவதில்ல. அ கர்த்தருடைய நிழல் கூட நம்மள விட்டு விலகுதில்ல. ஸோ இஸ்ரேல் ஜனங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அவங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும், அக்னி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் இருந்தார். அவருடைய நிழல் கூட ஆண்டவர விட்டு அவ் அ ஆண் ஆண்டவர் வந்து விலகாம இருந்தார் ஜனங்கள விட்டு. ஆனா, விலகாதிருங்கள்ன்ட்டு ஒரு வசனமே இருக்குது. ஒரு வார்த்தையே இருக்குது பைபிள்ல. நான் இன்னைக்கு அத படிக்கும்போது எனக்கு அநேக கேள்விகள் தோண ஆரம்பிச்சுச்சு. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் அதுல பார்த்தீங்கன்னாக்கா, 21வது வசனத்துல ரொம்ப அழகா சாமுவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். "விலகி போகாதிருங்கள்." ரொம்ப அருமையான வார்த்தை. ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு வேர்டு. "விலகி போகாதிருங்கள்." அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, "மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுதுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே." நீங்க விலகி போனா வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அது வீணானவைகளேன்றாரு. ஸோ விலகி போகாதிருங்கள் இந்த வார்த்தை நம்ம கேட்கும்போது யோசிக்க வைக்கணும் அது. நம்போ இத விட்டு விலகுறது நல்லதா? இத விட்டு விலகுறதுனால, அதனால ஏற்படுகிற விபரீதங்கள் என்ன? அப்படின்ட்டு இத விட்டு விலகுனா என்ன நடக்கும்? ஈஸியா நெறைய நேரங்களில ஆண்டவர விட்டு விலகிர்றாங்க. ஆண்டவர விட்டு விலகுனாலே போதும். எல்லாத்தையும் எல்லாத்தையும் விலகுன மாரி தான். நெறைய காரியங்கள்ல அந்த விலகுதல் என்ற ஒரு வார்த்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அ விலகாதிருங்கள், விலகாதிருங்கள். அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. வீணானவைகளை நீங்க பின்பற்ற வேண்டியதா இருக்குமே, அவைகள் வீணானவைகளே. ஸோ விலகினா, அ ஆண்டவர விட்டு விலகினா என்ன நடக்கும்? குடும்பத்துல நெறைய காரியங்கள் நடக்கிறது. குடும்பத்துல நெறைய பிரிவினைகள் நடக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம், ஆ நெறைய காரணங்கள் இருந்தாலும், விலகாதிருங்கள். வீணானவைகளை நம்ம பின்பற்ற வேண்டியதா இருக்குமே. அதனால இந்த வார்த்தைய நான் எடுக்கும்போது, ரொம்ப எனக்கு ஒரு டச்சிங்கான வார்த்தையா இருந்தது. இன்னைக்கு கர்த்தர ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அநேக ஆசீர்வாதங்கள பெற்றுக்கொண்டு, அ அ இயேசுவை ஏற்றுக்கொண்டோன பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை ஆஹா! ஓஹோன்னு இருக்கும். ஆண்டவரும் அவருடைய ஃபுல் பவர காட்டுவாரு. அ அ "நான் பாத்தியா உன் கூட இருக்கிறேன். நான் பாத்தியா உனக்கு புதுசான புதுசான நல்ல ஒரு வேலைய தரேன். நீ எதிர்பார்க்காத நான் வேலைய தரேன். நான் உனக்கு நல்ல ஒரு திருமணத்த நான் நடத்தி முடிப்பேன். நல்ல ஒரு பொண்ண காட்டுவேன். நல்ல ஒரு மாப்பிள்ளைய காட்டுவேன் உனக்கு. நான் உனக்கு புதிய வீட்ட தருவேன். நீ எது எதுக்கெல்லாம் ஏங்குனியோ, நல்ல ஒரு சம்பளத்த போட்டு தருவேன். நீ எது எதுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருந்தியோ, அது எல்லாமே உனக்கு கிடைக்கிற மாதிரி." அதாவது ஆண்டவர் பிஃபோர் கிரைஸ்ட் லைக் நம்ம ஆண்டவர ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய எப்படி இருக்கிறோம்ன்றத கர்த்தர் அழகா நம்மளுக்கு தெளிவா காட்டிடுவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரோடு கூட போற மாரி தான் இருக்கும். ஆண்டவர் நல்லா ஜெபிக்கிற மாரி இருக்கும். நல்லா பிரேயர் மீட்டிங் போவோம். நல்லா சர்ச்சுக்கு போவோம். அ நல்லா பாட்டு பாடுவோம். அ நல்ல வேதத்த வாசிப்போம். ஆர்வமா இருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். வகை தேடிக் கொண்டு அப்படியே ஆராய்ஞ்சுட்டு வருவான். உடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவா ஜெப வாழ்க்கை குறையும். வேதம் வாசிக்கிறது குறையும். ஆலயத்துக்கு போகுறது குறையும். இதெல்லாம் குறைஞ்ச உடனே என்ன ஆகும்னாக்கா, எல்லாமே குறையும். ஆசீர்வாதங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பழைய பாவங்கள் வந்து வேற விதத்துல வந்து சேரும். பழைய விட்டுட்டு வந்த பாவம், எதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்தோமோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே வேற மாதிரி உள்ள வந்து சேர்ந்துரும். பயங்கரமா. இன்னும் அதிகமா வந்து சேரும். ஸோ, வீணானவைகளை பின்பற்ற வேண்டியதா இருக்குமே, ஆண்டவர விட்டு விலகினா. இன்னைக்கு இத கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எத்தன பேரு சொல்ல முடியும்?
நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, நான் இப்படி பவர்ஃபுல்லா இருந்தேன். இப்படிலாம் வாழ்ந்தேன். இப்படிலாம் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு அத செய்ய முடியலையே. இன்னைக்கு நான் அப்படி ஜெபிக்க முடியலையே. இன்னைக்கு எனக்கு அந்த ஊழியத்துல ஆர்வம் இல்லையே. இன்னைக்கு நான் வந்து அந்த உற்சாகமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேனேன்ட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுடைய முகத்திலே அது தெரிஞ்சிரும். ஆண்டவர விட்டு விலகி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கிடைத்த உடனே மெதுவா உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் வந்து சேர்ந்த உடனே, அ எல்லாமே நமக்கு அ ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவரோடு கூட இல்லாத உறவுகள் வித்தியாசமான முறை வித்தியாசமா இருக்கும். ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. கண்டிப்பா. விட்டு விலகாதிருங்கள். அவர் நம்மள விட்டு விலகுனாரா? ஒரு நாளுமே நம்மள விட்டு விலகல. நம்ம கேட்கிறோமோ, கேட்கலையோ, நமக்கு பாதுகாப்பு குடுத்துட்டே இருக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சு நெறைய பாதுகாப்புகள், நமக்கு தெரியாம இன்னும் அதிகமான பாதுகாப்புகளும், நமக்கு ஆசீர்வாதங்களையும் நமக்கு குடுத்திருக்கிறார். இந்த இடத்துல எவைகளெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும்? ரொம்ப ஒரு அருமையான ஒரு சங்கீதம். சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் உட்காராமலும், அப்படியே அப்படியே வரிசையா போகும். கர்த்தருடைய வேதத்தில பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த மாரி அ அருமையான வசனங்கள கேட்கும்போது, அத நம்ம கண்டிப்பா தியானிக்க வேண்டும். ஸோ எவைகளெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும்? நம்பர் 1 தீமைய விட்டு விலக வேண்டும். நமக்கு தீமை எதுன்னு தெரியும். எ அ அதாவது ஒரு நெருப்பு எரியுதுனாக்கா, குழந்தை கூட போயிட்டு அதுல கைய வைக்கிறதுக்கு பயப்படும். ஸோ எந்த பாவம், எது நம்மள தீமையான வழியில கொண்டு போய் விடும், எந்த காரியங்கள், எந்த பேச்சுகள் நம்மள கொண்டு போய் தீமையான காரியத்த விடும்ன்றத நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். முதலாவது காரியமே நம்ம தீமைய விட்டு விலக வேண்டும். தீமைய நம்ம எத விட்டு விலகணும்? தீமைய விட்டு விலகணும். தீமையான காரியங்கள், தீமையான பேச்சுக்கள், தீமையான மனிதர்கள், தீமையான அ அ செயல்கள், தீமையான பாவங்கள், இத விட்டு நம்ம கண்டிப்பா விலகணும். முக்கியமா அ வாலிப பிரயாசத்துல, வாலிப பிள்ளைங்க யாரு இருக்கிறீங்கனாக்கா, கேட்கிறீங்கனாக்கா, அ இத நம்ம தியானிக்கும்போது, இப்படி நம்ம செய்யும்போது, கண்டிப்பா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தீமையை விட்டு விலகுங்கள். வேதத்துல கிளியரா சொல்லப்படுகிறது. 2வது காரியம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டு விலகணுமா. பொல்லாங்காய் தோன்றுகிற ஒவ்வொன்றையும் எதெதெல்லாம் பொல்லாங்கா இருக்குதோ, இந்த உலகத்துல, இந்த காலத்துல நம்ம வாழ்றது ரொம்ப, ரொம்ப கஷ்டம். பயங்கரமான ஒரு போராட்டமான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது, பொல்லாங்கான காரியங்கள நம்ம விட்டு விலகுனா, கண்டிப்பா நமக்கு நன்மை தான். நமக்கு கண்டிப்பா எந்த தீமையும் அதாவது தீமை ஏற்படும் சொல்லுவாங்க. பொல்லாங்கான காரியங்கள நம்ம விட்டு விலகணும். 3வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, துன்மார்க்கமான காரியங்கள விட்டு விலகுறது ரொம்ப நல்லது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில நிக்காமலும், அதெல்லாம் அதுல என்ன இருக்குதுன்னுவாங்க. உடனே கேள்வி கேட்பாங்க. நாங்க ஏன் சினிமா போகக்கூடாது? நாங்க ஏன் சினிமா பார்க்கக்கூடாது? நாங்க ஏன் சினிமா பாட்ட பார்க்கக்கூடாது? இப்படிலாம் கேட்பாங்க. நாங்க ஏன் குடிக்கக்கூடாது? நாங்க ஏன் கஞ்சா எடுக்கக்கூடாது? இப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ துன்மார்க்கமான காரியங்கள் நம்மை கெடுதல உண்டாக்கும். வீணானவைகளை நமக்கு உண்டாக்கும். வீணான காரியங்களை உண்டாக்கும் நமக்கு. ஸோ துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலகு. 4வது காரியம், இச்சையான காரியங்களை விட்டு விலகுன்னு சொல்லிட்டு வேதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையான காரியங்கள். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, பயங்கரமான பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. இச்சையான காரியங்கள். வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21லருந்து 23வது வசனம் வரைக்கும் 13 காரியங்கள தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அந்த 13 காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இச்சையான காரியங்கள விட்டு விலகுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் அ யார வேணாலும் பார்த்தீங்கன்னா, எப்படி வேணாலும் திஸ் இஸ் மை லைஃப். இது என் இஷ்டம். நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் யார வேணா எப்படி வேணா யார் பின்னாடி வேணா போவேன். யார வேணா கொலை பண்ணுவேன். யார வேணா திட்டுவேன். யார வேணா என்ன வேணா பேசுவேன். நானு எனக்கு வேணும்னா நான் எத்தன பாய் ஃப்ரெண்ட் வேணா வச்சுப்பேன். நான் எத்தன கேர்ள் ஃப்ரெண்ட் வேணா வச்சுப்பேன். நான் திருப்பி 2வது கல்யாணம் பண்ணிப்பேன். நான் 3வது கல்யாணம் பண்ணிப்பேன். நான் என்ன வேணா செய்வேன். எனக்கு என்ன பயம்? ஸோ கண்டிப்பா இதெல்லாம் இயேசுவுக்கு ஒத்து வராத கேஸ்.
பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பா. அ இ அதனால நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு சில ஒழுங்குகள் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டுமல்ல, மனிதர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சில ஒழுங்குகள் நமக்கு இருக்கிறது. இந்த ஒழுங்க நம்ம எப்படி பின்பற்றிக் கொண்டு வருகிறோம்? சில ஒழுங்குகமே இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அ நெறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னா, "ஆ ஆ அம்மா தயவு செய்து ஜெபிங்க. அவரு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. வேற பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறாரு. வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு." இப்படி கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அ எ எங்கள கூப்ட்டு பேசணும்னு சொல்றாங்க. ஆனா அவரு வரமாட்றாரு. இப்படி நெறைய அ பேச்சுகள கேட்கும்போது, உலகம் எப்படி ஒரு ஏமாற்றமான ஒரு உலகமா இருக்கிறது இல்ல? ஸோ இத பார்க்கும்போது, இத கேட்கிறவங்க, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஸ் ஆண்டவர விட்டு விலகுனாலே, இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள பொல்லாத காரியங்கள் கண்டிப்பா நடைபெறும். கண்டிப்பா சாத்தான் கொண்டு வந்து பெரிய பெரிய தலைவலிய வீட்டுக்குள்ள வச்சுருவான். பெரிய பெரிய தலைவலிகள வச்சுருவான். பிள்ளைகள் மூலமா கொண்டு வந்து வைப்பான். இன்னைக்கு நான் நெறைய முறை சொல்லுவேன். வாலிப பிள்ளைங்கள இன்னைக்கு வளர்க்கறது பெரிய ஒரு சவாலா இருக்குது நெறைய பேரண்ட்ஸ்க்கு. வாலிப பிள்ளைக மட்டும் இல்ல. சின்ன பிள்ளைகள வளர்க்கிறதே பெரிய சவாலா இருக்குது. அ ஏன்னாக்கா ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்கள பயப்படுறாங்க. ஐயோ! போய் ஏதாவது கஞ்சா சாப்பிட்டு வந்துருவாங்களோ! ஐயோ! ஏதோ குடிக்க வந்துருவாங்களோ! ஏதாவது பண்ணிடுவாங்களா? இல்லன்னா கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டைகள் வீட்டுக்குள்ள நடக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள். பிரச்சனை மேல பிரச்சனை. குழப்பத்தின் மேல குழப்பங்கள். ஆண்டவர விட்டு விலகுறதுனால சாமுவேல்ல அழகா பார்த்தோம்ல. வீணானவைகளை நம்போ யோசிக்க வேண்டியதா இருக்கும். வீணான காரியங்கள் நமக்கு வந்துவிடுமே! அதாவது புரோஜனமற்றதும், ரட்சிக்கப்படாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே! அப்டின்றாரு. அவைகள் வீணானவைகளே! ஸோ கர்த்தர விட்டு விலகும்போது, நமக்கு ஏற்படுகிற காரியங்கள் இதான். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள நம்ம விட்டு விலகும்போது, கண்டிப்பா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர விட்டு விலகுறதுனால ஏற்படுகிற விபரீதங்கள் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1 மன கஷ்டம் தான். சமாதானமே இருக்காது. ஆண்டவர விட்டு விலகுற யாருமே சரி, ஆண்டவர யாராவது விட்டு விலகணும், நான் இன்னைக்கு ஜெபிக்க கூடாது. என்ன பக்தி, 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 பக்தி. சும்மா பக்தி, பக்தின்றாங்க. சும்மா பைபிள், பைபிள்ன்றாங்க. சும்மா என்ன பைபிள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். ஐயய்யோ! இப்படி நம்ம வாழலனாக்கா, உலகம் நம்ம தல மேல உட்கார்ந்துகிட்டு நமக்கு மன கஷ்டத்த உண்டாக்கும். உலகம் நம்ம தல மேல உட்கார்ந்துட்டு தலைவலிய உண்டாக்கும். உலகம் நம்ம தல மேல உட்கார்ந்துட்டு சமாதானத்த கெடுத்து போடும். யார் வேணா விட்டு விலகலாங்க. நம்ம ஆண்டவர விட்டு விலகக்கூடாது. நம்மள விட்டு யார் வேணா விலகி போட்டும். கவலைப்படாதீங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவர விட்டு விலகவே கூடாது. நம்பர் 1 விபரீதமே மன கஷ்டம். அந்த மன கஷ்டம் வந்துச்சுன்னா, அதுக்கு மெடிசின தேடிக்கிட்டு ஓடுனாலும் கிடைக்காது. மெடிசின் போட்டாலும் சரியாகாது. மனநல டாக்டர் கிட்ட போனாலும் சரியாகாது. ஒரே டாக்டர் தான். ஆண்டவர் தான். அவர விட்டு விலகுனாலே ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். கர்த்தர விட்டு விலகாதீங்க. ஆண்டவர விட்டு விலகாதீங்க. என்னைக்குமே விலகாதீங்க. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர விட்டு விலகும்போது வியாதிகள் வரும். ஏன்னாக்கா, பாவத்துக்குள்ள ஈடுபடும்போது, பாவம் சும்மா விடுமா? பாவம் நம்மள சுட்டெரிக்கும். பாவம் நம்மள கொன்று விடும். இன்னைக்கு பாவம்ன்னு சொல்லி போயிட்டு கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய வியாதிகள். எய்ட்ஸ் எதனால வருது? தவறான தவறான அ அ காரியங்கள நம்ம செய்யறதுனால, தவறான பாவத்துக்குள்ள போறதுனால, அப்படிப்பட்ட நோய்கள்லாம் வரும்போது கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு யாராவது சொல்லிக் குடுத்திருந்தா, ஒருவேள இப்படிப்பட்ட கர்த்தர விட்டு விலகாம இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர விட்டு விலகுறதுனால, நெறைய வியாதிகளுக்குள்ள போறாங்க. மன கஷ்டத்துக்குள்ள போறாங்க. அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நோய்கள், அ பிபி இதெல்லாம் ஜாஸ்தியாகுது. அ ஏன்னா நெறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. வியாதிகள் நெறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால, ஆண்டவர விட்டு விலகுறதுனால, எல்லாத்தையும் தல மேல தூக்கி போட்டுக்கிறதுனால, வேண்டாத ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. 3வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, விபரீதங்கள்ல 3வது காரியம் பிரிவினைகள். கர்த்தர விட்டு விலகும்போது பிரிவினைகள். உங்க நீங்க யார் கூட அதிகமா ரொம்ப அ நேசித்து வாழ்றீங்களோ, அங்க தான் உடைப்பான் சாத்தான். வீட்டுக்குள்ள இன்னைக்கு கணவன், மனைவி பிரிந்து இருக்கிறது. பிள்ளைகளும், பேரண்ட்ஸும் பிரிந்து இருக்கிறது. எதனால?
ஆண்டவரை விட்டு விலகுறதுனால. நெறைய குடும்பங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, "எங்க வீட்ல சமாதானம் வேணும். எங்க வீடு ரட்சிக்கப்படணும். எங்க வீட்ல சந்தோஷமா இருக்கணும். எங்க வீட்ல பேச்சுவார்த்தை கிடையாது." ஏன்? இயேசு இல்லனாக்கா, அங்க பேச்சுவார்த்தை இருக்காது. இயேசு இருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். இயேசு இருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம். கண்டிப்பா யாரா இருந்தாலும், உங்க ஒருத்தருக்கு இயேசு தெரியுமா வீட்டுக்குள்ள? இயேசுவ கூப்பிட்டுக்கங்க. இயேசு இருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். ஸோ பிரிவினைகள் வரத்துக்கு காரணமே அந்த வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட விபரீதங்கள் இயேசுவ விட்டு விலகுனதுனால. குடும்ப ஜெபங்கள் பண்ற பழக்கம் நெறைய பேருக்கு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். எங்க வீட்லலாம் குடும்ப ஜெபம் எப்பொழுதுமே ஏன்னா நாங்க அப்படிதான் பழகி வந்தோம். என்னுடைய அம்மா, அப்பா அப்படிதான் பழகிட்டு வந்தாங்க. எங்க வீட்ல எப்பொழுதுமே குடும்ப ஜெபம் நடக்கும். குடும்ப ஜெபம் நடக்காத நாட்கள் இல்ல. காலையும், மாலையும் குடும்ப ஜெபங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த குடும்ப ஜெபத்த செய்யலனா கூட அன்னைக்கே பார்க்கலாம். ஒரு வேளை ஏதோ ஒரு பிஸில ஏதோ ஒரு இதுல மறந்துட்டோம் அப்படின்னு நெனச்சா கூட எப்பயோ எப்பயோ அன்னைக்கு ஏதாவது ஒரு அடி கிடைக்கும். எதன்னா ஒரு அடி கிடைக்கும். என்னன்னாக்கா, ஏதாவது "ஐய்யயோ! ஆமால்ல இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணலல்ல" அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வரும். ஸோ விபரீதங்கள் இப்படிதான் இருக்கும். ஆண்டவர விட்டு விலகி விலகி போற நேரத்துல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் குடுக்காத நேரத்துல, வீட்டுக்குள்ள இயேசு இல்லனாக்கா, கண்டிப்பா பிரிவினைகள் நடைபெறும். அ 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ரெஸ்ட் இருக்காது. தூக்கமே இருக்காது. சரியான ஒரு லைஃப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கெல்லாம் இப்படி ஃபோன் கால்ஸ் வரும். என்னான்னு கேட்டா, அவங்க பாரத்த ஷேர் பண்றதுக்கு அந்த நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி, "அம்மா தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க இந்த காரியத்துக்காக. இதுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. தூக்கமே வரமாட்டுது, தூக்கம் வரமாட்டுது. என்ன அதுக்காக தான் நான் குடிக்கிறேன்னுவாங்க. ஆண்டவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்ன எதுக்கு குடிக்க முடியும்? குடிக்கவே தேவையில்ல. ஆண்டவர் கூட சேர்ந்து வாழறதுக்கு கஷ்டம். ஆனா, இவங்க ஜாலியா இருக்கணுமா, இவங்க வந்து நல்லா தூங்கணுமா, இவங்க வந்து ஆண்டவர விட்டு விலகி இருப்பாங்களாம், இவங்க வந்து என்ன வேணா செஞ்சுப்பாங்களாம். கர்த்தர் இவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னாக்கா, எல்லாத்தையும் பிடுங்குவாரு ஆண்டவர். எல்லாத்தையும் பிடுங்குவாரு. பிடுங்கி போட்டுருவாரு ஆண்டவரு. ஸோ கர்த்தர விட்டு விலகுறதுனால, இப்படிப்பட்ட விபரீதங்கள் நிச்சயம் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அ 5வது காரியம், நல்லவர்களெல்லாம் இழப்போம். நல்ல மனுஷர்கள கர்த்தர் காட்டியிருப்பாரு வாழ்க்கையில. நல்ல பாஸ்டர்ஸ குடுத்திருப்பாரு. நல்ல சர்ச்ச குடுத்திருப்பாரு. நல்ல ஃபிரெண்ட்ஸ குடுத்திருப்பாரு. அவங்களெல்லாம் இழந்திருப்போம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்ட்டு. உங்க நீங்க ஆண்டவர ஏற்றுக்கொண்ட புதுசுல யாரெல்லாம் உங்களுக்கு ஃபிரெண்ட்ஸா இருந்தா? நல்லா ஜெபிக்கிறவங்க ஃபிரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஃபோன் பண்ணி சொல்லணும். "ஏய் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. எனக்கு ஜெபம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கணும். இருக்கிறாங்களா? இல்லையே! கிடையாதே! ஆண்டவர விட்டு விலகுனதுனால, நமக்கு ஏற்படுகிற விபரீதங்கள்ல 5வது காரியம் நல்லவர்களை இழப்போம் நல்லவர்களை இழப்போம். ஸோ, ஒருவேள நீங்க ஆண்டவர ஏற்றுக்கொண்ட புதுசுல, உங்க சர்ச்சுக்கு போன புதுசுல, ஆஹா! ஓஹோன்னு இருந்திருக்கும். ஐயோ! சூப்பரா இருக்குது இந்த சர்ச்சு. ஐயோ! வொர்ஷிப் நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குதே. இந்த சர்ச் அப்பா சூப்பரா இருக்குது. பாஸ்டர் நல்லவங்க. ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர் எங்களுக்கு. நல்ல சூப்பர் சர்ச் எங்களுக்கு. அப்படி ஒரு ஆராதனை இருக்கும். எங்க சர்ச் தான் பெஸ்ட்ன்னு ஏன்ச்சு 10 தடவ சாட்சி வேற சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர விட்டு விலகி, நல்ல சர்ச்ச விட்டுட்டு இருப்பாங்க. நல்ல பாஸ்டர இழந்துட்டு இருப்பாங்க. நல்ல நல்ல போதனைகள இழந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா எல்லா சிங்கம், புலி எல்லாம் வந்திருக்கும். எல்லா எல்லா வியாதி வரும், எல்லா குழப்பம் வரும், எல்லா விதமான பிரச்சனைகள் வரும். இந்த பழையசெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த சர்ச்சுக்கு வரும்போது, அதெல்லாம் திருப்பி டபுளா வந்து சேரும். இது இப்ப எப்படி தொரத்துவீங்க? யார் இருக்கிறா? எந்த சர்ச்சுக்கு இப்ப ஓடுவீங்க? ஓடுனா அங்க கர்த்தர் வந்து வந்து உதவி செஞ்சுருவாரா? அங்க கர்த்தர் வந்து போயிடுவாரா? ஆண்டவர விட்டு விலகி போறதுனால இத்தனை இழப்புகள நம்போ இழக்க வேண்டிய சூழ்நிலை நான் நெறைய பேர பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. அநேகர நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் வருவாங்க, சூப்பரா வருவாங்க. அதுல தப்பிச்சுக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. எங்கேயோ கர்த்தர் அவங்கள கொண்டு போய் உபயோகப்படுத்திட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு மூலையில. ஆனா, சிலர்லாம் ரொம்ப அப்படியே கர்வத்துல போயிடுவாங்க. சிலர்லாம் ரொம்ப அப்படியே எங்களுக்கு எத்தன சர்ச் இருக்குது உலகத்துல. அதுல என்ன இதுன்னா இத விட்டுட்டு போ. இங்க தான் இருந்திருப்பாங்க. இங்க தான் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. இங்க தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஆண்டவரையும் விட்டு விலகுனாங்க. ஆலயத்தையும் விட்டு விலகுனாங்க. நல்ல பாஸ்டர்ஸ விட்டு விலகுனாங்க. நல்ல விசுவாசிகள விட்டு விலகுனாங்க. இதெல்லாம் விலகிட்டு
அந்த சர்ச் நல்லா தான் இருக்குது. போயிட்டு தான் இருக்குது. அந்த சர்ச் நல்லா இருக்கும். அந்த பாஸ்டர் சூப்பரா இருப்பாங்க. அந்த விசுவாசிகள் அவங்கள ஃபாலோ பண்றவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. கர்த்தர விட்டு விலகுறதுனால இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நம்மளுடைய மைண்டுக்குள்ள வந்து நம்மள பயங்கரமா நம்மள விட்டு பிரித்து தள்ளும். சாத்தானுக்கு அதான் ரொம்ப புடிக்கும். நீங்க எப்படா நீங்க பிரிஞ்சு வருவீங்கன்னு தான் சாத்தான் காத்துட்டு இருப்போம். ஸோ விபரீதங்கள் இதுதான். நெறைய விபரீதங்கள் நமக்கு உண்டாக நெறைய காரியங்கள் இருக்குது. வேதத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஆசீர்வாதங்கள பத்தி நெறைய வசனங்கள் நமக்கு இருக்குது. நெறைய ஆசீர்வாதங்கள பத்தி நம்மளுக்கு இருக்குது. "நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்ப. நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை இப்படி உயர்த்துவேன். நான் உன்னை கனப்படுத்துவேன்." எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்குது. அதே நேரத்துல அதே வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. விலகாதிருங்கள். நான் உங்களுக்கு ஒரு வசனத்த தான் நான் வாசித்து காட்டேன். அநேக வசனங்கள் இருக்குது. விட்டு விலகாதீங்க. ஆண்டவர விட்டு விலகாதீங்க. ஆண்டவர விட்டு விலகுனாலே டேஞ்சர். உங்கள உங்கள கைட் பண்ணாங்க பார்த்தீங்களா? உங்கள பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாங்க பார்த்தீங்களா? உங்கள உங்கள வந்து போராட்டமான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்தாங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக போராட்டத்தோடு உங்க போராட்டத்த எடுத்து போட்டு ஜெபித்தாங்க பார்த்தீங்களா? அவங்களலாம் விட்டு விலகி இன்னைக்கு என்ன கிடைச்சது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. தை தயவு செய்து யோசித்து பாருங்க. ஆண்டவர விட்டு விலகுறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. ஆனா, பாவம் செய்றது ரொம்ப ஜாலியா இருக்கும். பாவ அ ஐயோ! பரவால்ல நான் இப்படி போறேன், அப்படி போறேன்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செய்றது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆ இந்த வாழ்க்கையெல்லாம் நான் இழந்துட்டேனே, இப்படியெல்லாம் நான் இழந்துட்டேனே, அப்படிலாம் நான் இழந்துட்டேன்னு சொல்லி நெறைய பேரு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஜாலியா இருப்பாங்க. இவ்வளோ நாள் நான் இதெல்லாம் செய்யாம இருந்துட்டேனே. சிலர நான் பார்ப்பேன். ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஸ்டேட்டஸ்லாம் "அ ஐய்யயோ! பாஸ்டர் பார்த்துருவாங்க. வேண்டாம் சினிமா பாட்டுலாம் போடக்கூடாது. பாஸ்டர் பார்த்துட்டா கேட்டுருவாங்க." அப்படின்ட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனா, அந்த ஒன்ஸு பாஸ்டர விட்டு விலகி, ஆண்டவர விட்டு விலகி, சர்ச்ச விட்டு விலகி போன உடனே பறக்கும் சினிமா பாட்டுலாம் அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல. அப்ப நான் நெனைப்பேன், ச்சே! இவங்க வந்து உலக பிரகாரமா ஆண்டவர விட்டு விலகி இருக்கிறதுக்கு நான் தடையா இருந்திருக்கிறேன் போல அப்படின்னு நான் நினைப்பேன் நானு சில நேரங்களில. நான் தடையா இருந்திருக்கேன் போல. பாஸ்டர்ஸ் தடையா இருந்திருக்கிறாங்க போல. அதனால தான் இவங்கலாம் இப்படி விட்டு விலகி கிடக்குறாங்க. இவ்வளவு இப்ப ஜாலியா என்ஜாய் ஆனா ஒண்ணு பார்த்திருக்கிறேன். நல்ல சினிமா பாட்டு தான் போடுவாங்க. எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, சமாதானம் இருக்காது. சமாதானமே இருக்காது. சந்தோஷமே இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில. சும்மா தான் அப்படி போட்டுக்கிட்டு அவங்க அப்படி இருப்பாங்களே ஒழிய, அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஸோ, அ அத வாஞ்சையா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, வாஞ்சையா வந்தாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல ஒரு பிரேயர் தவற மாட்டாங்க. வாஞ்சையா ஓடி வருவாங்க. ஐயோ! நான் தான் பேசணும். நான் தான் உயர்த்தி வைக்கணும். நான் தான் இப்படி செய்யணும். நான் தான் பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டா இருக்கணும். நான் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். வாஞ்சையா ஓடி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இனி இன்னைக்கு ஜெபம் சொன்னாலே ஓடிடுவாங்க. நல்லா தெரியும். நல்லா தெரியும் அவங்க முகத்துல. அ ரொம்ப நாள் கழிச்சு யாருன்னா பார்க்குறீங்கனாக்கா, ஜெபம் பண்ணுங்கனாக்கா, ஒரு நாள் அவங்க அதே ஆளு ஒரு நாளு ஜெபம் பண்ண சொன்னாங்க. உடனே பண்ணுவாங்க. கண்ண மூடி, "ஏசப்பா" அப்படி இப்படின்னு அப்படியே ஊக்கமா பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர விட்டு விலகி விலகி போனவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க. "இல்ல வேணாம்" அப்படின்னு ஓரம் ஒதுங்கிடுவாங்க. அதாவது இருளுக்கும், வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அது மாதிரி ஆண்டுடைய பிள்ளைகள பார்த்தோனே ஓடிடுவாங்க. அவங்க கண்ல கூட முழிக்க மாட்டாங்க. ஸோ, ஆண்டவர விட்டு விலகுறதுனால, இத்தன விபரீதங்கள்லாம் நமக்கு இருக்கிறது. அதாவது இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க அவங்கலாம். அதாவது அவங்க குறைய விட்டுருவாங்க. நம்பள குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு ஏன்னா அவங்களுக்குள்ள சமாதானம் இல்ல. ஆண்டவர விட்டு விலகுறதுனால, அவங்களுக்குள்ள சமாதானம் இல்ல. அதனால அவங்க குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. தானியேல் பார்த்தீங்கன்னாக்கா, 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி அந்த பாவத்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அங்க போஜனத்துக்கு போறார். ராஜாவுடைய போஜன பந்தியில அவர் சேரும்போது அங்க அவரு சொல்றாங்க. அவருக்கு திராட்சை ரசம் பங்கிடுறாங்க. அதனால அவர் சொல்றாரு, தன்னை தீட்டுப்படுத்தக் கொள்ளாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக் கொண்டானாம். தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக் கொண்டான். கர்த்தருக்காக வல்லமையா நின்று பாருங்களேன். கர்த்தர் உங்கள எங்கேயோ கொண்டு போய் உயர்த்துவாரு. அந்த 6வது அதிகாரம் தானியேல்ல 3வது வசனத்துல தரியு ராஜா எல்லா ராஜாக்களும் இருக்கும்போது, தானியேல ஸ்பெஷலா கூப்ட்டு ஒரு பெரிய அதிகாரத்துல குடுப்பாரு. ஒரு அதிகாரியான ஒரு போஸ்ட்ட குடுப்பாரு. ஏன்? கர்த்தருக்காக ஒரு வல்லமையா நின்னதுனால தான். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நீங்க ஒருவேளை இத கேட்டுக் கொண்டிருக்கிறீங்கன்னா, எந்த அளவு நீ ஆண்டவர விட்டு விலகி போயிருக்கிறீங்க? எவ்வளவு விலகி போயிருக்கிறீங்க? எ எ எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க? நீங்க யோசித்து பாருங்களேன்.
ஆண்டவரே, நான் ஏன் உங்கள விட்டு விலகி போனேன்? நான் ஏன் உங்கள விட்டு விலகி போனேன்? மனுஷர விட்டு விலகி போகும்போது நம்ம 2, 3 தடவ யோசிப்போம். அவங்க கிட்ட போய் பேசலாமா? பேசக்கூடாதா? அவங்க பேசினா என்ன நெனச்சுப்பாங்க? ஏதாவது தப்பா பேசுவாங்களா? நம்மள ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களா? அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமே, கர்த்தர் என்னைக்குமே அப்படி நம்மள யோசிக்கவே மாட்டாரு. அவருகிட்ட நம்ம போன உடனே அவர் நம்மள உடனே கட்டி பிடிச்சு சேர்த்துப்பாரு. நம்மள சேர்த்து நம்மள அரவணைத்து, "நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு" அவர் சொல்லுவாரு. அநேக நேரங்களில உண்மையாகவே கண்டிப்பா நீங்க யோசிங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கும்போது, "நான் ஏன் ஆண்டவர விட்டு விலகி இருக்கிறேன்? நான் ஏன் ஆண்டவர விட்டு விலகி இருக்கேன்னு" நீங்க கேட்டீங்கன்னாக்கா, உண்மையாகவே கர்த்தர் அதுக்கு பதில் தருவார். ஆண்டவர விட்டு விலகுனதுனால அத்தன விபரீதங்கள நம்ம பார்த்தோம். ஆண்டவர விட்டு விலகாம இருந்து, ஆண்டவர் கூட நம்ம வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில அவர் குடுக்குற நன்மைகள் என்னன்னா, நம்பர் 1 அநேக ஆசீர்வாதங்கள குடுப்பார். ஆண்டவர விட்டு விலகாம இருங்களேன். கஷ்டம் மேல வரும், கஷ்டம் மேல கஷ்டம், கஷ்டம் மேல கஷ்டம் வந்தாலும், "ஏசப்பா நீங்க மட்டும் தான். ஆண்டவரே நீங்க மட்டும் தான். எனக்கு நீங்க மட்டும் தான். எனக்கு வேற எதுவுமே தெரியாது ஆண்டவரே. நீங்க மட்டும் தான் ஆண்டவரேன்னு" சொல்லும்போது, அநேக ஆசீர்வாதங்கள ஏற்ற நேரத்துல அவர் தருகிற தேவனா இருக்கிறார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர விட்டு விலகாம இருந்தா, நமக்கு கிடைக்கிற சமாதானமே ஒரு பெரிய பொக்கிஷம். வேற ஒண்ணுமே இல்ல. நமக்கு அப்படி ஒரு சமாதானத்த நமக்கு அதிகமான சமாதானத்த தந்துகிட்டே இருப்பாரு. உலகத்துல போய் காச குடுத்து வாங்க முடியாத ஒரு 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 பெரிய பொக்கிஷம் எதுனாக்கா, சமாதானம். அந்த சமாதானத்துக்காக இன்னைக்கு பாருங்க பாருக்கு போறாங்க, டாஸ்மாக் கடைக்கு போறாங்க, அ அ ப்ராஸ்டிடியூஷன் போறாங்க. என்னென்னமோ காரியத்துக்குலாம் போறாங்க. அவங்களுடைய சமாதானத்துக்காக. கிடைக்குதா? இல்ல. சினிமாக்கு போறாங்க. சினிமால போய் 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தா அவ்வளோதான் அந்த 3 மணி நேரம் தான் அந்த சமாதானம். அதுக்கப்புறம் சமாதானமே கிடையாது. ஆனா கர்த்தர விட்டு விலகாது இருக்கும்போது, நான் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நீரே என் பங்குன்றார் பாருங்க. தாவீது சொல்றாரு பாருங்க. நீர் தான் என்னுடைய பங்குன்னு சொல்றாரு பாருங்க. ஸோ அவர விட்டு விலகாம இருந்தா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய சமாதானம். 3வது காரியம் சந்தோஷம். நம்ம முகத்துல ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பெர்மனன்ட்டான ஒரு ஸ்மைல குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த ஸ்மைல் பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு ஆசீர்வாதம். நீங்க பேசவே வேணாம். யுவர் ஸ்மைல் ஸ்பீக்ஸ் அ லாட். உங்க 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 உங்களுடைய சிரிப்பே ஒரு பெரிய சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கும். ஸோ கர்த்தர் வந்து சமாதானத்த தான் கொடுக்க வந்தாரு. சந்தோஷத்த தான் கொடுக்க வந்தாரு. எதுக்காக நம்ப ஆண்டவர விட்டு விலகணும்? ஆண்டவரே இவ்ளோ எனக்கு எல்லாமே குடுத்துட்டு, நீங்க எல்லாமே எனக்கு குடுத்து, சந்தோஷத்த குடுத்து, சமாதானத்த குடுத்து என்ன வச்சிருக்கிறீங்களே, நான் ஏன் ஏசப்பா உங்கள விட்டு விலகணும்? அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா அந்த சந்தோஷம்லாம் யாராலயும் தரவே முடியாது. கண்டிப்பா முடியாது. கர்த்தர் மட்டும் தான் தர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4வது காரியம் கைடன்ஸ். நம்ம கர்த்தரோடு கூட இருந்தா, நம்ம அவர விட்டு விலகாம இருக்கிறோம்னாக்கா, நமக்கு கிடைக்கிறது வந்து கைடன்ஸ். இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்துல நடக்கும்போது, ஆண்டவர் அவங்கள விட்டு விலகவே இல்ல. அவங்க முனவுறாங்க, திட்டுறாங்க, எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கு ஆகாரம் இல்லன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. கர்த்தர் அவங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும், அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தாராம். எப்படி பாருங்களேன், கர்த்தர் வந்து அவர விட்டு விலகாம நம்ம இருக்கும்போது, அவருடைய வழிநடத்தல் நம்ம குடுத்துட்டே இருப்பாரு. சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்துல, "நான் என் கண்ண வைத்து உன்ன வழி நடத்துவேன். உன் மேல என் கண்ணை வைத்து நான் வழி நடத்துவேன்னு" சொல்றாரு. ஸோ அழகான இந்த வசனங்கள் இருக்கும்போது, கர்த்தர விட்டு என்னைக்குமே நீங்க விலகாதீங்க. தயவு செய்து விலகாதீங்க. அப்படி ஒரு முடிவே எடுக்காதீங்க. எந்த முடிவ வேணா எடுத்துக்கங்க. ஆண்டவர விட்டு நான் விலக மாட்டேன் என்ற ஒரு முடிவ எடுத்துக்கங்க. 5வது காரியங்க, மொத்தத்துல ஆண்டவர விட்டு விலகலனாக்கா, நம்மளுக்கு ஆண்டவர் குடுக்குறது என்ன தெரியுமா? ஹேப்பி லைஃப். கண்டிப்பா. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும் தான். அ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் தான். ஆனா, அதெல்லாம் தாண்டி வர செய்வார். அதெல்லாம் தாண்டி வந்து வனாந்தரங்கள தாண்டி வந்து அநேக காரியங்கள தாண்டி வந்து, அந்த மொத்தத்துல கர்த்தர் குடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. மகிழ்ச்சியான லைஃப குடுத்து நம்மள வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். உண்மையாகவே நான் யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் உங்கள விட்டு விலகணுமா? நான் விலகக்கூடாது. ஒருவேள நீங்க விலகி, ஆண்டவர விட்டு விலகி, ஆண்டவர விட்டு தூரமா இருக்கிறீங்கனாக்கா, பேக் ஸ்லைடிங்ல நான் போயிட்டேன். நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? ஐயோ! பழைய பாவங்கள் என்ன ப ப ப பிடிச்சுக்கிச்சே. பழைய பாவங்கள் எனக்குள்ள வந்துருச்சேன்னு நீங்க சொல்லி நினைக்கிறீங்கனாக்கா, தயவு செய்து ஆண்டவர்ட்ட ஒரு சான்ஸ் கேளுங்க. ஆண்டவர்ட்ட வாங்க. ஆண்டவர் உங்கள தள்ளவே மாட்டார். நான் உன்ன விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். அ மனுஷன் கூட, "ஏய்!
அவங்க கிட்ட யார் பேசுவா? நான் பேச மாட்டேன். அவங்க மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன். கர்த்தர் அப்படி இல்ல. நீங்க இயேசுவேன்னு நீங்க போய் கேட்கும்போது, உடனே மகளே, மகனே வா, நான் உன்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனுங்க. மனுஷன் அப்படி கிடையாது. மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர்ட்ட நம்ம தேடி ஓடி வரும்போது, எல்லா காரியங்களையும் அவர் நம்மள பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய நிழல் கூட நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆதலால் விலகும் மனிதர்களுக்காக கவலைப்படாமல், விலகாத தேவனுக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் நம்மள விட்டு விலகவே மாட்டார். விலகாத தேவன். உலகத்திலேயே எந்த காரியத்தை விட, எப்படிப்பட்ட காரியத்தை விட, நீங்க யாரு உங்கள விட்டு, இவங்களா என்ன விட்டு போயிட்டாங்க, இவங்களா என்ன பத்தி இப்படி பேசுறாங்க. கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அந்த தேவன் நம்மள விட்டு விலகவும் மாட்டார். நம்மள கைவிடவும் மாட்டார். அவர் நம்ம கூட இருப்பார். நீங்க போய் கேட்டாலே கண்டிப்பா அவர் நம்ம சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கார். ஆண்டவர விட்டு விலகிட்டனே, ஆண்டவர விட்டு நான் ஜெபிக்காம போயிட்டேனே, அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த கில்ட்டியே வேண்டாம். ஆண்டவர் அந்த கில்ட்டிய அவர் 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 சட்ட கூட பண்ண மாட்டார் ஆண்டவர். நம்ம வருவோமா அவருடைய பாதப்படியில, நம்ம ஆசீர்வாதத்தோடு வாழ்வோமான்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு ஒழிய, கண்டிப்பாக ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, திரும்ப வாங்க ஆண்டவர்கிட்ட. திரும்ப வாங்க. தயவு செய்து வாங்க திரும்ப. கர்த்தர் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுப்பா, உங்களை விட்டு விலகாத ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்துல எங்களுக்கு எப்பொழுதுமே தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, உங்களை விட்டு விலகுனாலே எங்களுக்கு பரிதாபமான நிலைகள் ஐயா. ஆண்டவரே, எங்க கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கூடவே இருந்தாலே எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். யார் யாரெல்லாம் உம்மை விட்டு விலகி இருக்கிறார்களோ, எல்லாரும் கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில வந்து சேர்ந்து கொள்ளட்டும். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த செய்தி, இந்த ஒரு ஒரு சிந்தனை துளிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சேனல மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டாபிக்க மற்றவங்களோடு கூட நீங்க ஷேர் பண்ணீங்கன்னாக்கா, இது மற்றவங்களும் ஆசீர்வாதமா ஏற்றுக்கொள்வாங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.